Good morning. I am Rama Suganya, Department of Commerce from Kausanal College of Arts and Science. So today I am going to discuss about Karl Pearson coefficient of correlation. So before we see the problem, let us know the meaning of correlation. So correlation means it is a statistical tool which studies the relationship between two variables. ஸோ அதாவது எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ இட் கிவ்ஸ் த டிகிரி ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஸோ டிகிரி மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்லேஷன். ஸோ அமௌண்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னா ஸோ த கார்லேஷன் லைஸ் பிட்வீன் த வேல்யூ -1 to +1. ஸோ கார்லேஷனுடைய வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு இடையில கிடைக்கும் அப்படின்னா -1லேருந்து +1க்குள்ளே தான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வேல்யூ நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், there are the 3 possible result in correlation study. ஸோ கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் 3 possible result இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் கார்லேஷன், ஸோ செகண்ட் ஒன் நெகட்டிவ் கார்லேஷன் அண்ட் தேர்ட் ஒன் ஜீரோ கார்லேஷன். ஸோ இன் பாசிட்டிவ் கார்லேஷன் it is a relationship between two variables. So if both the variables move in the same direction, so ஒரே மாதிரியான directionsல மூவ் ஆகுது அப்படின்னா அதை பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் கார்லேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா +1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிட். ஸோ இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா ஸோ இஃப் இன்க்ரீஸ் இன் ஒன் வேரியபிள் அசோசியேட்டட் வித் டிக்ரீஸ் இன் அதர் வேரியபிள். ஸோ ரெண்டு வேரியபிளில் ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இன்னொரு வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா சீ லெவல் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம மவுண்டெயின்ஸில் ஏறிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸோ மவுண்டெயினில் ஏற ஏற ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் கெட்ஸ் கோல்டு. ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். Okay, so next one zero correlation. So zero correlation means no relationship between two variables. ரெண்டு வேரியபிளுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை ஜீரோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ நெகட்டிவ் கார்லேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா -1 சொல்லுவோம். ஸோ ஜீரோ கார்லேஷனை ஜீரோ அப்படின்னு டிட்டர்மின் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸ் ஆஃப் கார்லேஷன். ஸோ இன் மெத்தட்ஸ் ஆஃப் கார்லேஷன் இட் கேன் பி கிளாசிஃபைட் into two. The first one is a graphical method and the second one is mathematical method. In graphical method it can be classified as two, as simple graph and the scatter diagram. So in mathematical method it can be classified as 4. The first one is Karl Pearson coefficient of correlation and second one Spearman's rank correlation and third one two-way frequency table and fourth one concurrent deviation method. So let us see the problem related to Karl Pearson coefficient of correlation. So in that we can work out the problems in 3 methods. First one is direct method and second one is arithmetic mean method and third one is assumed mean method. So in direct method the formula is R equal to n into summation xy minus summation of x into summation y divided by the root of n summation x squared minus summation x the whole squared into the root of n into summation y squared minus summation y the whole squared. So R denotes the coefficient of correlation. So correlation value நம்ம find out பண்ணுறது தான் R அப்படின்னு சொல்லுவோம். So n means number of observation. So ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேரியபிளில் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் n. ஸோ சிக்மா xy அப்படிங்கிறது எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய டோட்டல் தான் சமேஷன் ஆஃப் xy அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ்னா ஸோ எக்ஸுடைய டோட்டல் வேல்யூ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் சமேஷன் ஒய். ஸோ ஒய்யோடைய டோட்டல் சமேஷன் ஒய். நெக்ஸ்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ எக்ஸுடைய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய டோட்டல் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ அதே மாதிரி சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட் மீன்ஸ் ஸோ ஒய்யை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய டோட்டல் சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் arithmetic mean method. So arithmetic mean method formula is R equal to summation small xy divided by the root of summation small x squared into summation small y squared. So small x and small y denotes the arithmetic mean. அதாவது நம்ம மீன் கண்டுபிடிப்போம். ஸோ மீன் x equal to x minus x bar அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ x bar is மீன். ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த டேர்மை நம்ம arithmetic
அரித்மெட்டிக் மீன் டேர்மாக ஒரு டீவியேஷன்ஸாக எடுத்து நம்ம எக்ஸுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த எக்ஸுடைய வேல்யூவை தான் இங்கே ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அஷ்யூம்டு மீன் மெத்தட். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளாக கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ்லேருந்து ஒரு டீவியேஷன் வேல்யூவை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் அஷ்யூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு சமேஷன் டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் minus summation dx into summation dy divided by the root of n summation dx squared minus summation dx the whole squared into the root of n summation dy squared minus summation dy the whole squared. So in that question first we have to see the direct method. ஸோ இந்த ப்ராப்ளம் வச்சு ஃபஸ்ட்டு எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தடில் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாலேருந்து நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ டேப்லர் காலமில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் சீரீஸை மேக்ஸ் சீரீஸை எக்ஸ்ன்னு டினோட் பண்ண போகிறோம். அது மாதிரி சயின்ஸை ஒய்ன்னு டினோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸில் மேக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத போகிறோம். ஸோ 12, 9, 8, 10, 11, 13 and 7. So in y series, so 14, 8, 6, 9, 11, 12 and 3. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸை எழுதியாச்சு. ஸோ இப்போ என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவை வச்சு தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ டைரக்ட் மெத்தடுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஒய் டிவைடட் பை த ரூட் ஆஃப் என் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த ரூட் ஆஃப் என் இன்ட்டு சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் சமேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ சமேஷன் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ எக்ஸுடைய வேரியபிள்ஸையும் ஒய்யுடைய வேரியபிளையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் சமேஷன் ஆஃப் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ எக்ஸுடைய வேல்யூ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 12 ஸ்கொயர் 144, 9 ஸ்கொயர் 81, 8 ஸ்கொயர் 72, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121 and 13 ஸ்கொயர் 169, 7 ஸ்கொயர் 49. ஸோ இதோடைய டோட்டல் தான் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யுடைய வேல்யூஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 14 ஸ்கொயர் 196, 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் 81, 11 ஸ்கொயர் 121 and 12 ஸ்கொயர் 144 and 3 ஸ்கொயர் 9. ஸோ இதோடைய டோட்டல் சமேஷன் ஒய் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சமேஷன் எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுடைய வேல்யூவையும் ஒய்யுடைய வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 into 14, 168. ஸோ 9 into 8, 72. ஸோ 8 into 6, 48. ஸோ 10 into 9, 90. ஸோ 11 into 11, 121. 13 into 12, 156. So 7 into 3, 31. So summation x, y. So இதோடைய டோட்டல் ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலாவில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ சமேஷன் எக்ஸுடைய டோட்டல் 70 அண்ட் சமேஷன் ஒய்யோடைய டோட்டல் 63. ஸோ இங்கே 8 ஸ்கொயர் 72ன்னு ராங்க பண்ணிட்டோம். ஸோ 8 ஸ்கொயர் 64. ஸோ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டுடைய வேல்யூ 728 and summation y squared value 651 and summation xy total 676. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமில் நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? n டிட்டர்மின் பண்ணிக்காங்களே. ஸோ n மீன்ஸ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுங்கிறது இங்கே எத்தனை சீரீஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் தேர்? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ n ஈக்குவல் டு 7. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா 7. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய வேண்டியதான். ஆர் ஈக்குவல் டு ஸோ n 7 இன்டூ சிக்மா எக்ஸ் ஒய்யோட டோட்டல் 676. So 676 minus, so sigma x உடைய total 70 and sigma y உடைய total 63. So 70 into 63.
so divided by the root of, so n number of observations 7 into sigma x squared உடைய total 728. So 728 minus sigma x the whole squared அப்படினு தான் சொல்லிருக்காங்க. So sigma x whole square அப்படினா என்னன்னா sigma x என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அத ஸ்கொயர் பண்ண போறோம். So sigma x கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 70. So 70 the whole squared into the root of, so என்னுடைய வேல்யூ 7 into sigma y squared உடைய total 651. So 651 minus sigma y the whole squared. So sigma y உடைய வேல்யூ 63. So 63 the whole squared. So அப்படியே மல்டிப்ளை பண்ணி செய்ய வேண்டியதான். So 7 into 676 4732 minus 70 into 63 4410. So divided by the root of 7 into 728 5096 minus 70 squared 4900 into the root of 7 into 651 4557 minus 63 squared 3969. So அப்படியே subtract பண்ண வேண்டியதான். So 4732 minus 4410 322. So divided by இத மைனஸ் பண்ணி இத ரூட் எடுத்தோம் அப்படினா 14 வரும். So into, so இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி so ரூட் எடுத்தோம் அப்படினா 24.25. So இது அப்படியே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம ஆன்சர் இஸ் 0.948. So finally we get the coefficient of correlation 0.948. So இது டைரக்ட் மெத்தட்ல செஞ்சிருக்கோம். So இந்த ப்ராப்ளமை வச்சே நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா assumed mean method and arithmetic mean method find out பண்ண போறோம். So next one arithmetic mean method. So அதே ப்ராப்ளமை வச்சு arithmetic mean methodல எப்படி கார்ல் பியர்சன் coefficient of correlation find out பண்றது அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக இந்த அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது எக்ஸ் வேரியபிள் அண்ட் ஒய் வேரியபிள், ஸோ பிலோ ஒரு 20க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்ட் மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 50 60 அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக ஸ்மால் ஸ்டெப்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் அரித்மெட்டிக் மீன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அரித்மெட்டிக் மீன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் வேல்யூ கண்டுபிடிச்சு ஸோ ஒரு டீவியேஷனை எடுத்து அதுலேருந்து நம்ம எக்ஸுடைய வேல்யூ அண்ட் ஒய்யுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை தான் அரித்மெட்டிக் மீன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் எப்படி டிட்டர்மின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் அப்படின்னு டிட்டர்மின் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா கொடுத்துருக்க வேல்யூஸை ஆல்ரெடி நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் எடுத்திருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூவை டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் மீன் மெத்தடுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை த ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஸ்மால் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பாருங்கிறது அரித்மெட்டிக் மீன். ஸோ நம்ம மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ சிக்மா எக்ஸுங்கிறது sum of total of x. So 70 divided by n means number of observation 7. So 70 divided by 7 na 10. So அந்த 10 தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீவியேஷனா இங்கே எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்மால் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த 10 தான் டீவியேஷனாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸுடைய வேல்யூலேருந்து அப்படியே எக்ஸ் பாருடைய வேல்யூ ஃபுல்லாக மைனஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12 minus 10 2 9 minus 10 1 minus 1. So 8 minus 10 minus 2 and 10 minus 10 0, 11 minus 10 1, 13 minus 10 3, 7 minus 10 minus 3. Okay, so next one y. So y உடைய வேல்யூவும் அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிக்மா y டிவைடட் பை n y பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ y பாரோடைய வேல்யூ 9 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டிவியேஷனாக வச்சு தான் ஸ்மால் y ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ y உடைய வேல்யூ 14 minus 9 equal to 5, 8 minus 9 equal to minus 1, 6 minus 9 equal to minus 3, 9 minus 9 equal to 0 and 11 minus 9 equal to 2, 12 minus 9 equal to 3, 3 minus 9 equal to minus 6. Okay.
ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபார்முலாவில் என்ன வேணும் அப்படின்னா ஸ்மால் xy உடைய சமேஷன் வேணும். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி அதோடைய டோட்டல் தான் என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் xy. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் xy ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் த ரூட் ஆஃப் சமேஷன் x ஸ்கொயர்ட் அண்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட். அப்போ சமேஷன் x ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண x உடைய வேல்யூவை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்க y உடைய வேல்யூவை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ y ஸ்கொயர் அண்ட் x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதோடைய டோட்டல் தான் என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் x ஸ்கொயர் அண்ட் சமேஷன் ஆஃப் y ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு x உடைய வேல்யூ ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 0 0. So 1 squared 1 3 squared 9 and minus 3 squared plus 9. So next y squared, so 5 squared 25 minus 1 squared 1 minus 3 squared 9 0 squared 0 2 squared 4 3 squared 9 and 6 squared 36. So இதோடைய டோட்டல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சமேஷன் x squared உடைய டோட்டல் 28 and summation y squared 84. Then we have multiplied the x and y. So x and y multiply பண்ண போறோம். So plus 2 into plus 5 plus 10. So minus 1 into minus 1 plus 1. So minus 2 into minus 3 plus 6. 0 into 0 0. So 1 into 2 2 3 into 3 9 minus 3 into minus 6 plus 18. So summation of xy total is 46. So கொடுத்திருக்க values எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம செய்ய வேண்டியதான். ஸோ ஆர் ஈக்குவல் டு சமேஷன் xy டிவைடட் பை த ரூட் ஆஃப் சமேஷன் x ஸ்கொயர்ட் இன்ட்டு சமேஷன் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ சமேஷன் xy உடைய டோட்டல் 46 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை த ரூட் ஆஃப் சமேஷன் x ஸ்கொயர்ட் டோட்டல் 28 அண்ட் சமேஷன் ஒய் ஸ்கொயர் டோட்டல் 84. ஸோ 46 டிவைடட் பை இந்த 28 அண்ட் 84 மல்டிப்ளை பண்ணி ரூட் பண்ணிங்க அப்படின்னா 48.56 வரும் சம்திங் வரும். ஸோ டிவைட் பண்ண அப்படின்னா 0.948. ஸோ எந்த மெத்தடில் செஞ்சாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடில் செஞ்சோம். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு 0.948 தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ செஞ்சுருக்கிறது அரித்மெட்டிக் மீன் மெத்தட். ஸோ இதுலேயும் சேம் ஆன்சர் 0.948. தேர்ட் மெத்தட் இஸ் assumed mean method. ஸோ assumed mean method அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளா ஒரு வேல்யூஸை டீவியேஷனாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் assumed mean method அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சம்மில் நான் 9 and 8 ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு dx and dy கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த டினோட் பண்ணுறேன்ல, ஸோ dx equal to x minus a. ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா assumed. நானாக ஒரு வேல்யூவை எடுத்திருக்கேன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் சீரீஸில் நானாக ஒரு வேல்யூஸ் 9ங்கிறத டிட்டர்மின் பண்ணி dx கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ dxங்கிறது டீவியேஷன். ஸோ அதே மாதிரி dy equal to y minus a. ஸோ ஒயில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸில் நானாக அச்சீவ் பண்ணி எடுத்திருக்க வேல்யூ 8. ஸோ இந்த வேல்யூவை வச்சு நான் dy ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு 100 அந்த மாதிரி சம்திங் அமௌண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் சீரிஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மீன் வேல்யூ நம்மளுக்கு இன்டீஜரில் வராமல் டெசிமல் பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மெத்தடில் செய்கிறத காட்டிலும் நம்ம அச்சீவ்டு மீன் மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ dx dy dx ஸ்கொயர் dy ஸ்கொயர் அண்ட் dx இன்டூ dy. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா dx ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் dy ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி dy ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் dx இன்ட்டு dy ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா அஸ்யூம்டு வேல்யூ. நீயா இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸில் எந்த வேல்யூஸ்னாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம். ஸோ நான் எதை டிட்டர்மின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 9ங்கிற வேல்யூவை ஏவா அஸ்யூம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 8ங்கிற வேல்யூவை நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ dx கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ 12 மைனஸ் 9 3, 9 மைனஸ் 9 0, 8 மைனஸ் 9 மைனஸ் 1, 10 மைனஸ் 9 ப்ளஸ் 1, 11 மைனஸ் 9 ப்ளஸ் 2, 13 மைனஸ் 9 ப்ளஸ் 4, 7 மைனஸ் 9 மைனஸ் 2. ஸோ அதே மாதிரி ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் மைனஸ் ஏ. ஸோ ஏவா அஸ்யூம் பண்ணியிருக்கிறது 8. ஸோ 14 மைனஸ் 8 6, 8 minus 8 0, 6 minus 8 minus 2, 9 minus 8 plus 1, 11 minus 8 plus 3,
12 minus 8 plus 4, 3 minus 8 minus 5. Okay, இப்போ dx and dy கண்டுபிடிச்சாச்சு. அப்போ summation of dx and summation of dy find out பண்ணிடலாம். ஸோ இது டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைக்குது summation dx, அதே மாதிரி summation dy value also 7. So next we can find out dx squared. So dx squaredங்கிறது என்ன? dx find out பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுறது தான் dx squared. ஸோ இப்போ 3 squared 9, 0 squared 0, minus 1 squared plus 1, 1 squared 1, 1, 2 squared 4, 4 squared 16, minus 2 squared 4. Next dy squared. So dy squared பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் dy squared. இப்போ 6 squared 36, 0, 0 squared 0, minus 2 squared plus 4, 1 squared plus 1, 3 squared 9, 4 squared 16, 5 squared 24, 25. So summation of dx squared and summation of dy squared. So வரக்கூடிய total ஃபுல்லாக add பண்ணுறோம் அப்படின்னா so find out பண்ணிடலாம். Then we have to find out dx and dy. So dx and dy எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? dx ஐயும் dy ஐயும் multiply பண்ணுற வேல்யூ தான் dx and dy. So 3 into 6, 18, 0 into 0, 0, minus 1 into minus 2 plus 2. 1 into 1, 1, 2 into 3, 6, 4 into 4, 16, minus 2 into minus 5 plus 10. So finally we get summation dx into dy total is 53. Let me substitute the formula. So formula substitute பண்ண போறோம். So r equal to n into summation dx into dy minus summation dx into summation dy divided by the root of n into summation dx squared minus summation dx the whole squared into the root of n into summation dy squared minus summation dy the whole squared. So find எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய வேண்டியதுதான். ஸோ என்னங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7. ஸோ 7 இன்டூ summation dx and dy ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க டோட்டல் 53. ஸோ 7 into 53 மைனஸ் summation dx உடைய டோட்டல் 7, அதே மாதிரி summation dy உடைய டோட்டல் 7. ஸோ 7 into 7 divided by the root of n 7 into summation dx square total 35 minus summation dx the whole square. அப்ப dx உடைய வேல்யூ தான் whole square பண்ணணும். அப்ப dx உடைய வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. So 7 the whole square into the root of n 7 into summation dy squared 91 minus summation dy the whole squared. Summation dy value is 7. So 7 the whole squared. So 7 into 53 multiply பண்ணோம்னா 371 minus 7 into 7 49 divided by the root of 7 into 35 245 minus 7 squared 49. So into the root of 637 minus 7 squared 49. So ஃபைனலாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சு ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் எவ்வளோ வருது அப்படின்னா 0.948. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சீரீஸை வச்சு, அதாவது என்ன சம்மு கொடுத்துருக்காங்களோ அந்த சம்மை வச்சு நம்ம எந்த 3 மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். ஸோ டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சீரீஸ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் வந்து ஒரு 15க்குள்ளே இல்லை 20க்குள்ளே வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மெத்தட் செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி அரித்மெட்டிக் மீன் மெத்தடுங்கிறது ஒரு 60 70 அந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீன்லேருந்து டீவியேஷனாக எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்சி ஸோ செகண்ட் மெத்தட் அரித்மெட்டிக் மீன் மெத்தட் செய்கிறோம். ஸோ லாஸ்ட் அஷ்யூம்டு மீன் மெத்தட். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தட் எதுக்கு அப்படின்னா ஸோ எக்ஸ் அண்ட் வேரியபிள் மோர் தென் 100 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 100க்கு மேலே வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீ செகண்ட் மெத்தடில் கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப அந்த மீன் வேல்யூ இன்டீஜரில் வராமல் டெசிமல் பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் த அரித்மெட்டிக் மீன். ஸோ ஃபைண்ட் த அஷ்யூம்டு மீன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அஷ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனில் இருக்கக்கூடிய 3 மெத்தட்ஸ். தேங்க்யூ.